மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகும். எதிர்பாராத பயணம், குறிப்பாக இறை வழிபாடு உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆவதற்கான சூழ்நிலைகள், இது குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருந்தவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எதிர்பாராமல் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கோ அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். அதே சமயத்தில் அதிகமான வருமானங்கள் அதிகமான செலவினங்கள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லை, வேலை ஒன்றும் பெருசாக மோசம் ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்க்குறது அவ்வளோ சலாக்கியமாக இந்த வாரம் இல்லை. அதுக்காக வேலை இல்லாமல் இல்லை, உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் திருமணம் வேணான்றவங்க தள்ளி போட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டி பவரை கூட்டுறீங்களோ அந்தளவுக்கு ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு இருந்தாலும் அதுவுமே ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.